வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வடமேற்கு திசையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகர்ந்து வலு குறையும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வேலூரில் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது. 10ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு சட்ட மசோதா தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறவுள்ள சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது. 2021 செப்டம்பரில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தமிழ்நாடு மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் 2021 என்ற மசோதாவை மறுபரிசீலனை செய்யுமாறு ஆளுநர் திருப்பி அனுப்பினார். தொடர்ந்து 2022 பிப்ரவரி 8ஆம் தேதி சட்டப்பேரவையில் மீண்டும் இந்த மசோதா ஆளுநரால் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டு நிலுவையில் இருந்து வந்தது. இந்த மசோதாவிற்கு மத்திய அரசு ஒப்புதல் தர மறுத்துவிட்டதாக கடந்த 4ஆம் தேதி பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் இதில் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து சட்டப்பேரவை அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் கலந்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்தார். அதன்படி இன்று மாலை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். நீட் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணிக்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய எந்த முயற்சியும் எடுக்காததால் திமுக மீது மக்களுக்கு எழுந்துள்ள கொந்தளிப்பையும் எதிர்ப்பையும் சரி செய்வதற்காக இக்கூட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டியிருப்பதாக விமர்சித்துள்ளார். சைதை துரைசாமி வேலை வெட்டி இல்லாதவர் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி விமர்சித்த நிலையில் தான் பேசினால் அதிமுகவுக்கு தான் அவமானம் ஏற்படும் என்று சைதை துரைசாமி பதிலடி கொடுத்துள்ளார். வேலை வெட்டி இல்லாமல் எங்காவது ஒரு இடத்திலே என்று சொன்னால் அவருக்கு நிறைய பல்வேறு கட்சித் தலைவர்கள் தொடர்பு உண்டு. அந்த தொடர்பின் வாயிலாக யாரையாவது திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்லுகிறார். சுயநலமிக்க பொது வாழ்க்கைக்கே லாயக்கில்லாத ஒருவர் என்பதை இந்த சான்றுகளின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் அவர்களை பற்றியெல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்தால் இவர்களை பற்றி இவர்களுடைய செயல்களை பற்றி முழுக்க அறிந்தவன். தயவு செய்து என்னிடத்தில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். அதிமுகவில் சில தலைவர்களை கடுமையாக விமர்சனம் செய்ய தன்னால் முடியும் என்றும் சைதை துரைசாமி எச்சரித்துள்ளார். சபர்மதி ஆசிரமத்தில் திடீரென மயங்கி விழுந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தை அங்கிருந்த மற்ற நிர்வாகிகள் தூக்கிச் சென்ற காட்சிகளை இவை. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, கட்சியின் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின் சபர்மதி ஆசிரமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று தலைவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது வெயிலின் தாக்கம் காரணமாக மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் திடீரென மயங்கி விழுந்தார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்த கட்சி நிர்வாகிகள் அவரை தூக்கி ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ப. சிதம்பரத்தின் உடல்நலம் குறித்து கார்த்தி சிதம்பரத்திடம் தொலைபேசி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டறிந்தார். இந்நிலையில் கடும் வெயில் காரணமாக தனக்கு நீரிழப்பு ஏற்பட்டதாகவும் தற்பொழுது நலமுடன் உள்ளதாகவும் ப. சிதம்பரம் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்த வழக்கில் நேரில் ஆஜராக வேண்டும் என சீமானுக்கு திருச்சி நீதிமன்றம் திங்கட்கிழமை அவகாசம் அளித்திருந்தது. இந்த வழக்கில் சீமானும் வருண்குமாரும் செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜராகினர். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வருண்குமார் தரப்பில் தாக்கல் செய்த ஆதாரங்களை தங்களுக்கு தர வேண்டும் என சீமான் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து 6 ஆதாரங்களை
அரை மணி நேரத்தில் சீமானிடம் ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டார். கோழி குண்டு அடித்து பழகினதே கோர்ட் வாசல்ல தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பார்த்துங்க. ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் நினைச்சேன். கோர்ட்டு கட்டினது வெள்ளைக்காரன் யாரு கட்டினா? எங்களுக்கு தான். இந்த வழக்கு வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கோவையில் புகழ்பெற்ற பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் பங்குனி உத்திர தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் பட்டீஸ்வரர், பச்சை நாகியம்மன், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்டோர் தனித்தனியே தேரில் எழுந்தருளினர். பேரூர் ஆதீனம் தேரோட்டத்தை தொடங்கி வைத்ததை அடுத்து பேரூரா பட்டீசா என்ற முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து எடுத்தனர். எல்லாரும் கூடியிருந்து, லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடியிருந்து தேர் அசையும் போது பார்க்கக்கூடியது வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயமாகவும் இருக்கும். எல்லாரும் அடுத்த வருஷம் வந்து பாருங்க. பிறந்து வளர்ந்தது பட்டியப்பங்கிட்டே தான் இருக்கிறார். அவரோட சிறப்பு சொல்ல முடியாதுங்க. அவர் அப்படி சிறப்பு வாய்ந்தவர். என்ன கஷ்டத்துக்கும் அவர் கை கொடுப்பார். தேரோட்ட விழாவால் பேரூர் கோவிலை சுற்றி மக்கள் தலைகளாகவே காட்சியளித்தது. டாஸ்மாக் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இறுதி விசாரணை தொடங்கியது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சோதனை நடத்திய அமலாக்கத்துறை மறு கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த சோதனைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பிலும் டாஸ்மாக் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், K ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி சோதனையின் போது பெண் அதிகாரிகள் உள்ளிட்டோர் தொடர்ந்து 60 மணி நேரம் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் ஒரு சிலர் மட்டும் நள்ளிரவு 1 மணி அளவில் வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறினார். தவறு நடந்துள்ளது என்று நம்புவதற்கான காரணங்கள் இருந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் அதுபோன்று நம்புவதற்கு எதுவும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். தனிப்பட்ட தகவல்கள் அடங்கிய செல்போனை பறிமுதல் செய்வது அந்தரங்க உரிமைக்கு எதிரானது எனவும் அதிகாரிகள் விதிமுறைகளை பின்பற்றாமல் அத்துமீறும் போது நீதிமன்றம் தலையிடலாம் எனவும் தெரிவித்தார். வாதம் நிறைவடையாததை அடுத்து வழக்கின் விசாரணையை புதன்கிழமைக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் N ரமேஷ் இந்த வழக்கை முதலில் விசாரித்த அமர்வு இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க தடை விதித்து வாய்மொழியாக உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவு இப்பொழுதும் அமலில் இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். இதற்கு இந்த அமர்வு அதுபோன்று எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை எனவும் உத்தரவில் எழுத்துப்பூர்வமாக இருப்பதை மட்டுமே இந்த நீதிமன்றம் பின்பற்றும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு தலைமை வழக்கறிஞர் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என அமலாக்கத்துறை உறுதியளித்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே வாய்மொழியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் கூறினார். எனவே அமலாக்கத்துறை தற்பொழுது தனது நிலைப்பாட்டை மாற்றக்கூடாது எனவும் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் சடையம்பட்டியில் மாலை தாண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் சடையம்பட்டி தாத்தையன் சாமிக்கு சுற்றுவட்டார பகுதி மக்கள் விழா எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டும் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை தாண்டு திருவிழா நடைபெற்றது. தாரை தப்பட்டை முழங்க மந்தைகளில் இருந்து சுமார் 400 காளைகள் அழைத்து வரப்பட்டன. குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் முந்தி அடித்துக் கொண்டு ஓடின. முதல் பரிசு பெற்ற காளைக்கு எலுமிச்சம்பழம் வழங்கப்பட்டது. விழாவில் கூடிய மக்கள் தேவராட்டம் ஆடி மகிழ்ந்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பதற வைக்கும் இந்த காட்சி பதிவான இடம் வால்பாறை அருகே உள்ள புரட்டிக்கடை பகுதி. வால்பாறை பகுதியின் பல இடங்களில் கோடை வெப்பம் காரணமாக வனவிலங்குகள் உணவு குடிநீர் தேடி வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதிகளில் நடமாடி வருகின்றன. புரட்டிக்கடை பகுதியில் சிவக்குமார் என்பவரின் வீட்டு வாசலில் அவருடைய மகன் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கே சிறுத்தை ஒன்று வந்துள்ளது. அதனை கண்ட அவர்களுடைய வளர்ப்பு நாய் குறைத்துள்ளது. அதனால் அலர்ட்டான சிறுவன் பதறியபடி வீட்டிற்குள் ஓடியுள்ளார். நாய்கள் குறைத்ததால் சிறுத்தையும் பதறி ஓடியது.
இந்த சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் அந்த பொதுமக்கள் தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்று ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டது. வக்பு சொத்துக்களை நிர்வகிப்பது தொடர்பாக மத்திய அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார். அரசிதழில் வெளியிடப்பட்ட நிலையில் நேற்று முதல் இது அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. ஜானகிபூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. காவலர்கள் மீது கற்களை வீசி போராட்டக்காரர்கள் காவலர்களின் வாகனங்களுக்கும் தீ வைத்தனர். இதையடுத்து முன்னெச்சரிக்கையாக அங்கு இணைய சேவை துண்டிக்கப்பட்டது. சீனாவிற்கு மேலும் 50% கூடுதல் வரி விதிப்பால் சீன பொருட்கள் மீதான வரி அமெரிக்காவில் 104% உயர்ந்துள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் அந்நாட்டு பொருட்களின் மீது அதிக இறக்குமதி வரி விதிக்கும் இந்தியா, சீனா போன்ற நாடுகளின் பொருட்களுக்கு அமெரிக்காவிலும் அதே அளவுக்கு பரஸ்பர வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்த வரி விதிப்பு கடந்த 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. அதன்படி இந்திய பொருட்களின் இறக்குமதிக்கு 27%, சீனாவுக்கு 34%, வங்கதேசத்திற்கு 37% என ஒவ்வொரு நாடுகளுக்கும் வரி விதிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவின் இந்த வரி விதிப்புக்கு பல்வேறு நாடுகள் கடும் அதிருப்தி தெரிவித்தன. அமெரிக்காவின் அனைத்து பொருட்களுக்கும் 34% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என சீனா அறிவித்திருந்தது. இந்த வரியை நீக்காவிட்டால் சீன இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்காவில் கூடுதலாக 50% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். ஆனால் அதற்கு சீனா மறுப்பு தெரிவித்துவிட்டது. இதையடுத்து சீன பொருட்கள் அனைத்திற்கும் கூடுதலாக 50% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதனால் சீன பொருட்கள் மீதான வரி அமெரிக்காவில் 104% உயர்ந்துள்ளது. IPL லீக் சுற்றில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்ற சென்னை அணி தொடர்ச்சியாக 4வது தோல்வியை தழுவியுள்ளது. நியூ சண்டிகரில் நடந்த இப்போட்டியில் டாஸ் வென்ற பேட்டிங் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 219 ரன்கள் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய இளம் வீரர் பிரயன் சாரியா சென்னை அணியின் பந்துவீச்சை நொறுக்கி சதம் விளாசினார். 42 பந்துகளில் 103 ரன்கள் குவித்த அவர் 9 சிக்சர்கள் மற்றும் 7 பவுண்டரிகளை விளாசி அதிரடி காட்டினார். இறுதிக்கட்டத்தில் சஷாங்க் சிங் 52 ரன்களும் யான்சன் 34 ரன்களும் சேர்த்து இமாலய இலக்கை நிர்ணயித்தனர். இதையடுத்து களம் புகுந்த சென்னை அணி நிதான ஆட்டத்தை தொடர்ந்தது. இதனால் சென்னை அணிக்கு முதல் சிக்சரே 10 ஓவர்களுக்கு பிறகுதான் கிடைத்தது. ரச்சின் ரவீந்திரா 36 ரன்களில் அவுட் ஆன நிலையில் கெய்க்வாட் 1 ரன்னில் ஆட்டமிழந்தார். 69 ரன்கள் சேர்த்து நம்பிக்கை தந்த கான்வே ரிட்டையர்ட் அவுட் முறையில் வெளியேறினார். கடைசி கட்டத்தில் சிவம் துபே 42 ரன்களும் தோனி 27 ரன்களும் அதிரடியாக சேர்த்த போதும் அது வெற்றிக்கு போதுமானதாக இல்லை. இறுதியில் சென்னை அணியால் 20 ஓவர்களில் 201 ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்த நிலையில் 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. ஏற்கனவே ஹாட்ரிக் தோல்விகளை சந்தித்திருந்த சென்னை அணி தற்போது தொடர்ச்சியாக 4வது தோல்வியை சந்தித்து புள்ளி பட்டியலில் கடைசிக்கு முந்தைய இடத்தில் உள்ளது. IPL தொடரில் கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் லக்னோ திரில் வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற KKR பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து ஆட்டத்தை தொடர்ந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி அதிரடியாக ஆடியது. தொடக்க வீரர்கள் மார்கரம், மிச்சல் மார்ஷ் முதல் விக்கெட்டிற்கு 99 ரன்கள் சேர்த்தனர். மார்கரம் 47 ரன்களில் வெளியேறிய நிலையில் அடுத்து வந்த நிக்கோலஸ் பூரனும் அதிரடியை தொடர்ந்தார். 20 ஓவர்களில் லக்னோ அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 238 ரன்கள் சேர்த்தது. பூரன் 87 ரன்களும் மிச்சல் மார்ஷ் 81 ரன்களும் குவித்தனர். தொடர்ந்து விளையாடிய கொல்கத்தா அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தாலும் இலக்கை நோக்கி முன்னேறியது. கேப்டன் ரஹானே 61 ரன்களும் வெங்கடேஷ் 45 ரன்களும் சேர்த்தனர். கடைசி ஓவரில் 24 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் 19 ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. இதனால் லக்னோ அணி 4 ரன்களில் திரில் வெற்றி பெற்றது. கொல்கத்தா வீரர் ரிங்கு சிங் 15 பந்துகளில் 38 ரன்கள் சேர்த்தும் கொல்கத்தாவினால் வெற்றி பெற முடியவில்லை. உயிருக்கு ஆபத்தான இந்த சாகசத்தில் ஈடுபடும் இளைஞர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை புறநகர் ரயில்களில் இளைஞர்கள் சாகசம் என்ற பெயரில் ஆபத்தான பயணிகளை அச்சுறுத்தும் செயல்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருகிறது. அந்த வகையில் மின்சார ரயிலின் மீது ஏறி மின்கம்பிகள் செல்லும் பகுதியில் இளைஞர் நின்ற இந்த காட்சி பார்வையாளர்களை பதற வைத்துள்ளது.
சென்னையில் எந்த ரயில் நிலைய பகுதியில் இந்த சாகசம் நடைபெற்றது என வீடியோ காட்சிகளை வைத்து காவலர்கள் விசாரித்து வருகின்றனர்.